எங்க அப்பா நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாருப்பா. 2 நாளைக்கு முன்னாடி கூட அப்பா கூட போன்ல பேசிட்டு இருந்தேன். பரத் உன் உடம்ப பாத்துக்கன்னு எனக்கு புத்தி சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரத்துல. அம்மா மனசு தேத்திக்கங்க. இனிமே உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களும் தான் ஆறுதல் சொல்லிக்கணும். பரத், அப்பாவோட ஞாபகார்த்தமா ஃபேக்டரியில அவருக்கு ஒரு சிலை வைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணி சிலை திறப்பு விழாவை ரொம்ப பெரிய அளவில் நடத்தணும் முடிவு பண்ணிருக்கோம். நன்றி சார், நன்றி. என்ன மிஸ்டர் சுந்தர் சரியா 12 மணிக்கு ஒரு ரூமுக்கு வர சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. எதுக்குன்னு தெரியல. எதுக்காக இருக்கும்? உங்க அண்ணனை பத்தி விசாரிக்கத்தான் இருக்கும். எஸ், உங்க அண்ணன் மேல படிய போட்டு அவங்களும் நாடகம் நடத்துறாங்க. அவங்க இருக்கிற எந்த முடிவையும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். வணக்கம் சார். உங்க அண்ணனை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? இல்ல சார். நீ போய் சொல்ற. நான் எதுக்காக சார் போய் சொல்லலாம்? தலைமறைவா இருக்க உன் அண்ணன் இது வரைக்கும் ஒரு லெட்டர் கூட அவன் வீட்டுக்கு எழுதல. தலைமறைவா இருக்க வேண்டிய தலையெழுத்து நிச்சயமா இருக்கு இல்ல சார். ஓஹோ, அதனாலதான் 75,000 ரூபாய திருடிக்கிட்டு ஓடினவன் ஆதாரம் இல்லாம அவர் மேல அபாண்டமா பழி சுமத்தாதீங்க சார். அது என்னால பொறுத்துக்க முடியாது. 20 வருஷமா சார், 20 வருஷமா இந்த ஃபேக்டரிக்காக உங்களுக்காக எஜமா விசுவாசத்தோட நாயா உழைச்சிருக்காரு. அவர் உழைச்ச காலத்துல இருந்து ஒரு தப்பு செஞ்சாரு, ஒரு மோசம் செஞ்சாரு, ஒரு துரோகம் செஞ்சாருன்னு உங்களால ஒரு தடவை சொல்ல முடியுதா சார்? அப்படி நினைச்சுதான் அந்த பெரிய பொறுப்பை அவங்கிட்ட ஒப்படைச்சேன். சில்லற காசா திருடுவானேன்னு 75,000 ரூபாய் லம்பா சுருட்டிக்கிட்டு ஓடிட்டான். குமார், இன்னும் 15 நாள்ல உன் அண்ணன் திரும்பி வரல, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நான் சொல்றது கொஞ்சம். இனிமே நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. நீ போலாம். பின்னால என்னடா கோஷம்? யாருக்கும் வழி வேணுமா? வழி வேணுமா? அவன் சொல்லிட்டான், இவன் வந்துட்டான். கால வந்தவள்ள பெரிய கொம்பனா அந்த இடத்துக்கு போக சொல்லிட்டான். புத்தகங்களை பண்ணிக்கிறான். கொஞ்சம் நிதானினா சும்மா பெரிய ஊர்வலம் போய்கிட்டு இருக்குதா? கண் தெரியல. தெரியுது, எதுக்கு ஊர்வலம்? ஒண்ணும் தெரியாம மாதிரி கேக்குறீங்க. மக்கான் சாவடி பரம்பரை பஜார்பட்ட பக்ரி கேள்விப்பட்டிருக்கியா? அண்ணாத்த 3 வருஷத்துக்கு முந்தைய உண்ட கட்டி கிருஷ்ணனை சாத்தகன்னு குத்திட்டு ஜெயில இருந்துட்டு இப்பதான் திரும்பி வந்துட்டு இருக்காரு. அதான் இப்படி ஜல்சா. ஒதுங்களா, ஒதுங்க. யாரா என்ன பத்தி தெரியாது நினைக்கிறேன்னு சொல்லி வை. மரியாதையா வழியோட போறியா இல்லையா? இது நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். நீ என்னடா வார்னிங் கொடுக்கறது? நெஞ்சில தம் இருந்தா என் மேல கை வை பார்க்கலாம். ஐயா வச்சானே. ஐயா
நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க சார், நிறுத்துங்க. அட நிப்பாட்டுங்க சொல்றேன். ஏமா மறுபடியும் என்ன பாராட்டணும்னு ஆசை இருந்தா அதுக்காக இப்படி கார் முன்னாடி வந்து பாயறதா? அங்க பாத்தீங்களா? ஏற்கனவே பாத்துருக்கேனே கட்ட வண்டி. மாடுங்க என்னாச்சு? மேய போயிருக்கோம். இல்ல, ஓடி போயிடுச்சு. பெரிய இன்டர்நேஷனல் நியூஸ். இத சொல்றதுக்காக என் வண்டியை நிறுத்தினியா? மாடுங்க ஓடுனதுக்கு நீங்க தான் காரணம். ஓஹோ. நீங்க ரவுடிங்களோட சண்டை போட்டப்ப மாடுங்க மிரண்டு போய் கை தரத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சு. அது பின்னாலே துரத்திட்டு நீ ஓடுறது தானே? முடியாத, மூச்சு வாங்குமே. அதுவும் கரெக்ட் தான். ஒரு கவர்ச்சியான பொண்ணு ஓடி மூச்சு வாங்கும் போது பக்கத்துல இருந்து பாக்குறவனுக்கு விகல்பமான எண்ணங்கள் தோணதான் சார். இத பாருங்க, இந்த வண்டி டவுனுக்கு போய் சேர்ந்தாகணும். ஒரு ஐடியா சொல்லட்டுமா? இந்த நுகத்தடியை இடுப்புல கட்டிட்டு நீ இழுத்துட்டு போயிட. நில்லுங்க, அவ்வளவு வெயிட் என் இடுப்பு தாங்காது. இது பாரு, என்ன எவ்வளவு தாங்கும்னு யோசிச்சு பார்க்க எனக்கு டைம் இல்லை. இத பாருங்க, எனக்கு ஒரு வழி சொல்லல, உங்க கார் முன்னாடியே படுத்துக்குவேன். இது என்னடா பெரிய வம்பா போச்சு. உங்களுக்கு எல்லாம் எங்க எப்படி பேசுறதுன்னு விவஸ்தையே இல்லாம போச்சு. உங்களை நான் விட போறது இல்ல. இருமா, என்ன இந்த வண்டி டவுனுக்கு போய் சேரணும், அவ்வளவுதானே? ஆமா. ஐடியா பண்ணுவோம். ரோட பார்த்து ஓட்டிட்டு போயா? ஆத்தியா யோ. யோ, ஒரு கயிறு புட்டுக்கிச்சு, இன்னொரு கயிறாவது பாத்துக்கோயா. வண்டி வளையுது, சீரா ஓட்டு. ஒரு கயிறு அறுத்துட்டோம், கயிறு அறுத்து போச்சு. யோ, வண்டி நிறுத்தியா, வண்டி நிறுத்து. யோ, அட ஒண்ணு தாயா, வண்டி நிறுத்தியா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? வண்டி அம்போடு போகுது. கடவுளே. லாரி, லாரி. ஐயோ, ஐயோ, சைக்கிள் மோட்டார். ஐயோ, ஜீப்பு, ஜீப்பு, இந்த பக்கம் போயா, இந்த பக்கம் போ. ஐயோ, நான் சொல்லு. ஐயோ, யோ, சைக்கிள் இந்த பக்கம் போ. இப்படி இப்படி போயா. யோ, அப்பாடா, வண்டி நிக்குது. இடிச்சாயா, வண்டியை ஸ்பீடு கிளப்பிட்டான். ஐயோ, ஓரமா போக, ஓடி போகடா. இந்த நேரம் பார்த்து நீங்க வேற. குழந்தை, குழந்தை, குழந்தை. அப்பாடா, ஏழுமலையானுக்கு கோவிந்தா, 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 கோவிந்தா. ஓரமா போ. இந்த சமயம் பார்த்து கோவிந்தா வரையா, ஓரமா போறியா? ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த பணத்தை வச்சுட்டு 4-5 நாள் பார்த்து இந்த வண்டியை நீயே எடுத்துட்டு போயிடு, என்ன விட்டுரு. அப்பா, நீங்க விபத்துல சாகல, யாரோ உங்களை கொலை செஞ்சிருக்காங்க. அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன், இது சத்தியம். ஏய் மீனா, மீனா குட்டி நில்லுமா. எதுக்குயா? பாத்தியார் சொன்ன நில்ல. பயந்துட போகுதா? ஆமா, நீ என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? போயா, கையடியா. இரு போலாம், ஏன் அவசரப்படுற? கொஞ்ச நாள் ஜாலியா தமாஷா பேசலாமே.
அம்மா இது என்ன புச்ச வளையல் வாங்கி போட்டீங்க? கையடியா செருப்பு பிஞ்சிடும். ஐயா செருப்பு பிஞ்ச உடனே தச்சுக்குவனே. ஆனா இது என்ன பைசாரி புச்ச ஒண்ணு வாங்கி தட்டுமா? போறம்போக்கு. என்னடா காட்டமா பேசுது, விட்டுலாமா? ஐயோ இன்னைக்கு விட்டா அப்புறம் மஜா இல்லையே. மெய்டா மஜா இல்ல, வா நம்ம போய் தனியா பேசலாம். யோ, கையை விடாத. ஐயா, வாங்க. அமுக்கு. உள்ள. அமுக்கு. பேசாத. ஐயா, ஐயோ. நோண்டி. டேய், புரியல, புரியல. ஐயோ. நீ விட்டுட்டு எங்களை பிடிக்க சொல்லு. அம்மா. ஆமா ஏன் உளுந்த? அவன் தள்ளாம ஊந்த. அவன் மட்டும் தள்ளாம இருந்தாலும் வச்சுக்கோ, அவளுக்கு ஒரு காடை காட்டியிருப்பேன் நானு. கிழிச்ச எட்டுக்கா பூச்சி மாதிரி மீசைய பாரு. நீ எல்லாம் ஒரு தலைவன், அடுத்த தலைவர் நான் தான். என்னடா சார் வணக்கங்க. நான் கராத்தே கத்துக்கலாமா சார்? ஒரே மாசத்துல கத்துக்குவேன். சில ரவுடி பசங்க என்கிட்ட வாலாடுறாங்க, அவங்கள புரட்டு எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். சேர்ந்துக்கலாமா? ஓகே. யா. 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 டிஷும். யா. என்னம்மா சத்தம்? கராத்தே பழகிட்டு இருக்கேன்பா. ஆமா, இன்னைக்கு உங்க ஃபேக்டரியில செலவு தரப்போறான்னு சொன்னியே? ஆமாப்பா, சமையல முடிச்சிட்டு போறேன்ப்பா. தொழிலாளர் தோழர்களே, சகோதரர்களே, நான் இப்பொழுது உங்கள் முன்னால் வேதனையை நெஞ்சிலே சுமந்து கொண்டு நிற்கிறேன். ஆம், இத்தொழிற்சாலைக்கு கனிவும் கருணையும் உள்ள முதலாளியாக இருந்த திரு யோகானந்த் அவர்கள் சமீபத்தில் ஒரு கொடூரமான விபத்தில் மாண்டு விட்டார் என்பது உங்கள் யாவருக்கும் தெரியும். யோகானந்த் அவர்களின் ஒரே வாரிசை, அவருடைய புதல்வரை இப்பொழுது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மிஸ்டர் பரத். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, திரு யோகானந்துக்கு எனக்கும் 20 வருஷ சிநேகிதம். அவர் என் கூட பிறக்காத சகோதரர். அவருக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு, அவருக்கு இப்படி ஒரு முடிவு. ஐ எம் சாரி, என் தொண்டை அடைக்கிறது, என்னால பேச முடியல. அப்பா, நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க. ஆமா, உட்காருங்க. ஐ எம் சாரி, ஐ எம் சோ சாரி. திரு யோகானந்த் அவர்களின் திருவுருவத்தை இங்கே சிலையாக நிறுத்தி இருக்கிறோம். இந்த நல்லவருடைய சிலையை திறந்து வைக்கும்படி எனது தந்தையும் திரு யோகானந்தின் நண்பரும் இந்த தொழிற்சாலையின் பங்குதாரருமான திரு ராம்மோகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்க வேண்டும். எங்கள் முதலாளி திரு யோகானந்த் மிகவும் நல்லவர், நேர்மையானவர், தொழிலாளர்களுக்காக வாழ்ந்தார். எங்கள் துன்பங்களை தெரிந்து கொண்டு தீர்த்து வைத்தவர் அவர். எங்கள் குறைகளை புரிந்து கொண்டு போக்கி வைத்தவர் அவர். பாசமுள்ள பரிவுமிக்க அந்த உத்தமரின் சிலையை திறந்து வைக்கும் தகுதியையும் உரிமையையும் இந்த தொழிற்சாலையில் பணிபுரியும் ஒரு மூத்த தொழிலாளிக்கு தான் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான்சென்ஸ். உங்களுக்குள்ள தகுதி என்ன, உரிமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க ஏற்கனவே போட்ட புரோகிராம உங்களுக்காக மாத்த முடியாது. நத்திங் டூயிங். மாத்த முடியும் அங்கிள், மனசு இருந்தா மாத்த முடியும். எங்க அப்பா வெறும் முதலாளி மட்டுமல்ல, அவர் ஒரு தொழிலாளியும் கூட. சோ ஒரு தொழிலாளியுடைய சிலைய அனுபவமும் நேர்மையும் உள்ள இன்னொரு தொழிலாளி திறக்கிறது தான் நியாயம். அதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. அப்பா, நானும் பரத் கட்சி தான். தொழிலாளி இல்லைன்னா முதலாளி இல்ல, தொழிற்சாலைகள் இல்ல, உற்பத்தி இல்ல. தொழிலாளி தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு. குமார், உன்னுடைய வேண்டுகோளின்படி இந்த சிலையை ஒரு தொழிலாளி தான் திறந்து வைப்பார். பரத், யூ ஆர் 10% கரெக்ட். தேங்க்யூ. வணக்கம். வெல் டன் குமார். தேங்க்யூ.
தொழிலாளர் தோழர்களே, இன்றையிலிருந்து தந்தை விட்டு சென்ற பணியை மகன் தொடருவார். ஆமாம், தொழிற்சாலை நிர்வாகத்தில் அவரும் மேனேஜிங் டைரக்டராக பங்கு கொள்வார். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், உட்கார். மன்னிக்க வேண்டும் தொழிலாளர் நண்பர்களே, இவ்வளவு பெரிய ஃபேக்டரியை நடத்தும் அறிவோ அனுபவமோ எனக்கு இல்லை. ஆக இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்கும் நிலையிலும் நான் இல்லை. இல்லைங்க, நீங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டா எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். உங்கள் அன்பிற்கு நன்றி. நேரம் வரும்பொழுது இந்த பொறுப்பை நானே ஏற்பேன். அதுவரை இந்த ஃபேக்டரி நிர்வாகத்தை திருவாளர் ராம்மோகன் அவர்களும் அவருடைய குமாரரும் ஏற்று நடத்துவார்கள். அவர்கள் நிர்வாகத்தில் எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கிறது. வணக்கம். நம்ம ஃபேக்டரியில சீஃப் எலக்ட்ரீஷியன் குமார். குமார் எலக்ட்ரீஷியன். Nice to meet you. Nice to meet you. Thank you. போலாமா? போலாம். அந்த பைப்ஸ் எல்லாம் இப்படி வந்து இப்படி கீழே போய் அதுல பல கனெக்ஷன்ஸ் இருக்கு. இது ஒண்ணு கேட்கல, அதுலயே போய் பேசுவோம். சரி, நான் வரேன். ஏன் போயிட்டாரு? நான் போக இல்லையே. போயிட்டாரு, நான் போக சொல்லல. அவருக்கு காது கேட்கல. ஐயோ பாவமே. அவரு காதுல ஒண்ணு இல்ல, இந்த சத்தத்துல காது கேட்கல. எனக்கே கேட்கல. போன் வந்திருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு போன் வந்திருக்கா? போன் யாருக்கு போகணும்? இத வந்துடுறேன். ஹலோ, நீங்களா? நீ இங்கே இருக்க? ஆமா, என்ன பண்ற? வேலை செய்யறேன். பேர் என்ன? மீனா. மீனா? லாங்கு மீனா நெத்திலி மீனா? உடம்பு ஏன் இப்படி ஆடுது? மிஷினை பிடிச்சுன்னா தானே ஆடும். உங்களை பார்த்ததும் அதிகமா ஆடுது. ஆடாது பின்ன? அன்னைக்கு கொஞ்சம் ஆட்டமா ஆடுன, ஏன் நிறுத்திட்ட? ஆடு. ஏய், நீயா? ஏன் அடற? நீங்க எப்படி வந்த? மை காட், என்னாச்சு உனக்கு? முதலாளி, இப்படி இப்படி கொஞ்சம் வாங்க முதலாளி. எதுக்கு? வாங்க முதலாளி. எதுக்கு? என்ன மன்னிச்சேன்னு சொல்லுங்க. கால விடு. சொன்ன கேளு, கால விடு. நான் கீழே விழுந்துருவேன். முதலாளி, நீங்க தான் என் முதலாளின்னு தெரியாம அன்னைக்கு உங்களை மடக்கி நான் ஏதேதோ தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. எனக்கு ஒரு வயசான அப்பா, அவருக்கு கண்ணு தெரியாது முதலாளி. நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணா அவருக்கு கஞ்சி ஊத்த முடியாது முதலாளி. நீங்க யாரோ பெரிய வீட்டு மைனர்னு நினைச்சுக்கிட்டு முதலாளி, நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி, டிஸ்மிஸ் பண்ணு போ. சரிங்க முதலாளி. ஐயோ முதலாளி, அப்புறம் பேச்சு மாற மாட்டீங்களே? மாற மாட்டேன், போ. அது போதுங்க முதலாளி. என்ன? எனக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகலைங்க. ஏதாவது கொஞ்சம் மேல போட்டு கொடுத்தீங்கன்னா. பேஷ், இடத்த கொடுத்தா ஐயோ, மறுபடியும் ரெண்டு அர்த்தத்துல வார்த்தைங்க வருது. நீ போ போ.
கண்டிப்பா உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன். பேச்சு மாறுறீங்களா முதலாளி? ஐயோ, ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? உங்ககிட்ட தனியா பேசணும். இப்ப என்ன கூட்டத்திலயா இருக்கும்? ரொம்ப ரகசியம். அப்படியா? அத மனசுலயே வச்சுக்க. முதலாளி, பெரிய முதலாளி, அதான் உங்க அப்பா. அவர் விபத்துல சாகல முதலாளி. என்ன சொல்ற நீ? ஆமா, அவரை ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான். நிஜமாவா? உனக்கு எப்படி தெரியும்? யார் கொலை பண்ணாங்க? இங்க வாங்களே, அத பாருங்க. இதே மாதிரி ஒரு சர்தார்ஜி விபத்து நடந்த இடத்துல இருந்து ஓடி வந்தா. அவனை நிறுத்தி அங்க என்னையாச்சுன்னு கேட்டேன். பதிலே சொல்லாம ஓடிட்டான். அவன் உனக்கு அடையாளம் தெரியுமா? ஓ, தெரியுமே. பெரிய முதலாளி ரொம்ப நல்லவரு. அவர் அப்படி செஞ்சிருக்க வேண்டாம். அத அவர் தலையில எழுதி பத்மா அந்த பாவை கிட்ட மாட்டிக்கிட்டு. சொல்லுங்கத்தா. அப்புறம் பத்மா கார்ல உட்கார வச்சு அப்படியே கொளுத்திட்டாங்க. ஓஹோ, யாரோ சதி செஞ்சுதான் பெரிய முதலாளிய. சாச்சா, பெரிய முதலாளி இல்ல பத்மா, அவர் உயிரோட தான் இருக்கிறார். துரோகிங்க மறைச்சு வச்சிருக்கிறாங்க. என்னைக்கோ எனக்கு சந்தர்ப்பம் வரத்தான் போகுது. அன்னைக்கு இந்த உலகத்துக்கு எல்லா உண்மையும் நான் சொல்லதான் போறேன். அத்தா, அந்த உண்மை என்கிட்ட சொல்லுங்களேன். மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். என் புடவையா ஏன் எடுக்கிற? ருக்மணி தெரியுமா? அதாம்மா என் கீப்பிரிய. அது புடவை இல்லாம அல்லாரிங்க அடிக்குது. இந்த புடவைய கூட்ட ஒரு சுத்தி சுத்திக்கோ பாவம். ஐ பாரஞ்சாயிட்டி. அட பாவி, நீ நாசமா போக. ஒன்ன கூட்டா எப்படியா செட்டா குடுக்கணும்? ஐயோ, எவனோ குதிரை மேல வர்றான். ஏய், என்னாச்சு? அக்கறைன்னு ஒரு ரவுடிங்க என்கிட்ட வம்பு பண்ண வந்தான். தூரத்துல நீங்க வர்றத பார்த்த உடனே என் புடவெல்லாம் உருவிட்டு ஓடிட்டாங்க. சரி, புடவை தானே போச்சு, நீ மேல வர்றது தானே. முடியாதுங்களே. இப்படி பிடிவாதம் முடிச்சா அப்படி இல்லீங்க, பாவாடை ஜாக்கெட்லாம் கரையில வச்சிருந்தேன். அதையும் சுருட்டிக்கிட்டு ஓடிட்டான். அப்படின்னா அப்படித்தான். அப்போ தண்ணிக்குள்ள பொம்பளை பொண்ணு. நீ சுமார், உனக்கு என்ன? சிரிக்காதீங்க. எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க. உதவி பண்ணணும்னா நானும் இல்ல தண்ணியில இறங்கி வரணும். ஐயோ வேண்டாங்க, துணி ஏதாவது கொடுத்தீங்கன்னா. துணி இது பத்தாது. மேல போட்டுக்க கொடுத்துட்டீங்க, கீழே சுத்திக்க. என் பேண்ட் கட்டி கொடுக்க சொல்றியா? ரொம்ப நல்லா இருக்கும். சாரி, நன்றாவியா இருக்கும். கோட்டை மாட்டிக்க, சரியா இருக்கும். நீளமான கோட்டை தான். கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக்கீங்களே. நான் நல்ல புள்ளதான், ஆனா சமயத்துல நம்ப முடியாது. அதனால நீயே திரும்பிக்க. யாருங்க நீங்க? வீட்டுல அம்மா இருக்காங்களா? நான் குழந்தையா இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? அண்ணா, தம்பி, அக்கா, தங்க. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு. நீங்க? நான் யாருன்றத அப்புறம் சொல்றேன். அப்பா வீட்டுல இருக்காரு. கதை கேட்க பக்கத்து வீட்டு பையனை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காரு. அதிர்ஷ்டம்னா இதுதான் அதிர்ஷ்டம். ஐயோ, எதுக்கு கதவை மூடு? சொல்லட்டுமா, பாடட்டுமா? நான் சகல கலா வல்லவன். ஓயம் புலி மட்டக்காலே. ஐயோ, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. என் உடம்புல ரோஷம் அதிகமா போச்சு, அதான் டக்கி கமுறேன். நான் கத்துவேன். வாய பொத்துவேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல.
இல்ல நாட்டம் சிரிக்கிறேன் இன்னுமா புரியல புரியல. ச்சீ. விடுங்க. நான் யாருங்கிறத சொல்லிடுறேன். முதலாளி, நானேதான். சரி, என்ன மாதிரி வேற யாராவது உன்னோட அதை அழிக்க வந்தா? என்ன வாசல்ல போட்டிருக்கல கோலம், அது எதை அழிக்க வந்தா? ஒரு வயசு பொண்ணாச்சே இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு நினைச்சேன். சரி விடு. இப்ப வேற யாராவது உன்னை வந்து தப்பு பண்ண வந்தாங்கன்னு வச்சுக்க, இப்படியா பயந்து விட்டுறது? பின்ன என்ன செய்யறது? ஆனா ஒரு முறம், ஒரு கரண்டி, அட்லீஸ்ட் ஒரு தலாணியாவது எடுத்து அடிக்கணும்ல. எனக்கு ரேட்டிங்ல ஒரு த்ரில் குறையுது இல்ல. பயத்துல எனக்கு ஒண்ணுமே சொல்ல தோணல. என்கிட்ட இப்படி எல்லாம் விளையாடாதீங்க. இன்னும் அது விளையாட்டு இல்ல. நான் போட்ட வேஷத்தை உங்ககிட்ட காட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்கு வேஷம்? அடையாளமே தெரியுங்க, உங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அதுதான் இந்த வேஷத்துல வந்திருக்கு. இந்த வேஷத்துல நான் ஃபேக்டரிக்கு வரேன். எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறியா? நான் கேட்டா வேலை கொடுத்துருவாங்களா? சின்ன முதலாளி கிட்ட ஒரு சிபாரிசு கடிதம் வாங்கிட்டு வரேன். சின்ன முதலாளி சிபாரிசு கடிதம் கொடுக்கணுமே. அறிவு களஞ்சியமே. நான் தான் சின்ன முதலாளி. ஆமா ஆமா. போலாமா? அப்படியா? சரி சரி. வணக்கம் மேஸ்திரியா. வணக்கம். கொஞ்சம் நில்லுங்களேன். மேஸ்திரி மேஸ்திரி. நான் வழக்கமா முதலாளிங்களுக்கு தான் சொல்றது வழக்கம். இவர் என்னமோ ஆசைப்படுறாரு, நீ வேற வற்படுத்துறா. வணக்கம். யார் இந்த அதிக பிரசங்கி? ஊரு கற்கனாஞ்சேரிங்க. ஐயா பிரியாதுல சொல்ல தேவையில்ல. இந்த எருகுனாஞ்சேரி இருக்குது பாருங்க, அங்க இருந்து அப்படியே கிழக்கால போனீங்கன்னா வடகனாஞ்சேரிங்க. அங்க இருந்து இடத்துக்கு பக்கம் தெரியுமா, வலது கை திரும்பினீங்கன்னா வடகனாஞ்சேரி. அங்க இருந்து வடக்கால போனா வடகனாஞ்சேரி. இவரு முறைங்க, முறைக்க சொல்லலைங்க, முறைமாப்பிள மாதிரிங்க. ஐயா பிரியாதுல சொல்ல, அதாவதுதான் எங்க அப்பாரும் இவங்க அம்மாலாம் சித்தப்பா அம்மாவா பெரியப்பா அம்மாவுனுங்க. அதனால இது வந்து எங்க அத்தை மாவுல ஆயிடுச்சுங்களா, நான் வந்து மாமான்னு ஆயிட்டோனுங்களா. அதனால நாங்க ரெண்டு பேரும். ஐயோ தலை சுத்துது. என்னப்பா விஷயம்? ஒன்னும் இல்லைங்க, நாங்க ரெண்டு பேரும் உறவு முறை பண்றோம். மேஸ்திரி, இந்த ஃபேக்டரியில இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உனக்கு என்ன வேலை தெரியும்? இன்னும் ஆள வேணாம். ஊர்ல மாடு மேய்ச்சிருந்தா இங்க மஞ்சால் மேய்க்கிறேன். கம்பெனி சேதாரம் இல்லாம ஆதாரம் பண்ணி வைக்கிறேன். வீட்டுல கறியா வாங்கி போடுறேன். கட்டை வரதான வெட்டி போடுறேன். உங்க சமூகம் என்ன சொன்னாலும் சரி ஐயா, வேலை என்ன அப்படிதான் இருக்கு. கம்னு கேட்டா இந்த பாருப்பா, திடீர்னு வந்து வேலை கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஏதாவது சிபாரிசு இருந்தா தான் கொடுக்க முடியும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனாலதான் வெளிநாட்டுல இருந்து ஏர்பிளேன்ல வந்து குச்சாரு சின்ன முதலாளி. அவர் 2 லெட்டர் வாங்கி வந்துருக்கேன். பச்சு பாரு. அட, சின்ன முதலாளிட்ட இருந்து சிபாரிசு வாங்கிட்டு வந்துட்டியா? வேற என்ன பண்றது, பெரிய முதலாளி தான் பூட்டாரு. யோ, உனக்கு பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு கிடைச்சிருச்சு. நாளையில இருந்து நீ தாராளமா வேலைக்கு வரலாம். ஐயா, உங்க புள்ள கூட்டிட்டு எங்க தான் நல்லா இருக்கணுங்க. என்ன வேணா ஃபேக்டரி வேலையை விட்டு மேஸ்திரி பின்னால சுத்திட்டு இருக்க? ஒண்ணு இல்லைங்க, சும்மா வந்தேன். யாரு காட்டா மாதிரி இருக்கா? இவர் வந்துங்க ஏமோ. இது வாங்க வைக்கப்படுங்க. எனக்கு 6 வயசு இருக்கு சொல்ல, இது 3 வயசு இருக்கு சொல்ல பெரியவங்களா பார்த்து முடிச்சு போட்டு விட்டுட்டாங்க. இப்ப அவங்கனால முடியாதுங்க. அவள்தான் ஓ மூஞ்சி கேட்டாளுதான். என்ன உன் மூஞ்சிய கேவலமா பேச போறான்? அவன் ஆசையா ஏதாவது கேட்டப்ப மறைச்சிருக்கீங்க. சும்மா இருங்க. இந்த ஆள் பேர் ராமு. நம்ம ராமு முதலாளி இருக்காரே, அவருக்கு எடுபடி, டிரைவர், வலது கை எல்லாமே இந்த ஆள் தான். நல்ல வேளை இடது கையா இருந்திருந்தான்னா ரொம்ப அசிங்கப்பட்டு போயிருப்பான். போலாமா? சாரி. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு பேப்பர் கொடுக்க முடியுமா? தேங்க்யூ. உங்கள் தந்தை இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார். மற்ற விவரம் டிரைவர் ராமுவை கேட்டு அறியவும். இங்க என்ன பண்றீங்க? இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கேன். இயற்கையை ரசிக்கிறதுக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. வந்து வேலையை பாருங்க.
நான் வரமாட்டேன். வரமாட்டேனா? வரமாட்டேன், அவ்வளவுதான். வேண்டாம், கையை பிடிச்சு இழுத்துட்டு போ. ம். அப்பா, கஷ்டமா இருக்கா? இன்னொரு வாட்டி இழுத்து பாரு. உங்க கை வலிக்குமே. பரவாயில்ல, இழுத்து. ஐயோ அப்பா, முரட்டு கை. 20 வயசு பொண்ணுக்கு இப்படி மூச்சு வாங்குது. ரைட் ஆயிட்டு. நீங்க வா, நாங்க போறேன். நாங்க இருக்குல்ல. இங்க வாங்கலே. ஒண்ணுல ஒண்ணும் நடக்கல. குமார், நீங்க சொன்னபடியே எங்க அத்தானுக்கு விஸ்கி ஊத்தி கொடுத்து சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட சொல்லு. யோகானந்த் முதலாளி உயிரோட தான் இருக்காரா? அவர் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்களா? எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு இவருக்கு தெரியாதா? அப்போ கார் விபத்துல செத்து போனது? அத பத்தி கேட்டேன், ஆனா அவர் அதை மழுப்பிட்டாரு. என்கிட்ட சொல்லல. இந்த விவரத்தை ஒரு லெட்டர்ல எழுதி சின்ன முதலாளி கார்ல போட்டுட்டேன். அநேகமா அவர் அதை படிச்சிருக்கணும். I see. இங்க வாங்க. என்னப்பா வேணும்? நம்ம வருது. இட்லி சப்பாத்தி சூடா இருக்குது இல்ல? சூடா இருக்கு. 2 பிளேட் சப்பாத்தி, 2 டீ, குருமா, கறியும். என்னங்க, அங்க பாருங்க. அங்க பாருங்களேன். எது? அந்த போட்டோ போட்டோ. ஆமா, போட்டு. என்ன? அந்த போட்டோவை நல்லா உத்து பாருங்க. நான் உங்க வீட்டுல ஒரு சர்தார்ஜியை பத்தி சொன்னேனே, அந்த ஆள் தான் இது. எங்க அப்பாவா? ஆமா. சொல்ற கூடப்பா. ஏன்பா, இந்த போட்டோவில் இருக்கிற சர்தார்ஜி யாரு? நல்லா கேட்டப்போ, இது சர்தார்ஜி இல்லப்பா, நம்மாளுதான். நம்மளா? தொழிலாளர் ஆண்டு விழாவில் இந்த வேஷம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி கப்பு வாங்கினாரு. அதோ அங்க உட்கார்ந்து இருக்காரு குமார், அவர் தான் இந்த சர்தார்ஜி. ஐயா, பெரிய முதலாளியை கார்ல தூக்கிட்டு வரப்ப ஒரு சர்தார்ஜி சைக்கிள்ல வந்து கார்ல மோதினானே, அவன் நிஜமான சர்தார்ஜி இல்ல. நம்ம ஃபேக்டரியில இருக்கிற எலக்ட்ரீஷியன் குமார். அவன் எங்கேயும் மேடையில டான்ஸ் ஆடிட்டு அதே டிரெஸ்ஸோட அந்த வழியா வந்திருக்கிறான். அப்படியா? யோகானந்த் உயிரோட இருக்கிற விஷயம் குமாருக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட குமார் இனிமே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க.